ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரகுநாதன் பேசுகிறேன். R4D மொபைல் டெக் நம்ம யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், நான் வீடியோ போட்டிருந்தேன். என்ன இதை நம்ம மொபைல் டெக் சேனலில் வந்து வீடியோ போடலாம் அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. அதான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணி போடுறேன். நான் இது பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு மொபைல் வாங்குகிறோம், மொபைல் கடையில் போய்ட்டு ஒரு மொபைல் வாங்குகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன பார்ப்போம்? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேம் பார்ப்போம், இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்ப்போம். 3GB ரேமா, இல்லை 4GB ரேமா, 6GB ரேமா, 64 128 இன்டர்னல் மெமரி பார்ப்போம். அடுத்து ப்ராசஸர் பார்ப்போம், என்ன ப்ராசஸர் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். முக்கியமாக பேட்ரி பார்ப்போம், 4000 mAh கொடுத்துருக்காங்களா இல்லை 5000 mAh கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பேட்ரி பார்ப்போம். இதெல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேமரா, பின்னாடி 3 கேமரா கொடுத்துருக்காங்களா, என்ன மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க, செல்ஃபி கேமராவில் என்ன மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க, 32 20 60 அப்படின்னு வந்து நம்ம என்ன மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்கன்னு அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது மைக்ரோ USB கொடுத்துருக்காங்களா இல்லை C-type கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக C-type எல்லா மொபைலையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ப்ராண்ட்லேயே வந்து C-type கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில ப்ராண்டில் இந்த மைக்ரோ USB தான் இருக்கிறாங்க, C-type இன்னும் மாறல. அப்படிங்கும்போது நம்ம வந்து இதெல்லாம் தான் நம்ம ஒரு மொபைல் வாங்கும்போது பார்ப்போம். ப்ராசஸர் பார்ப்போம், மொபைல் வாங்கும்போது ப்ராசஸர் என்ன ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இது கேம் விளையாடுறதுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு பார்ப்போம். மேக்ஸிமம் வந்து இந்த PUBG இந்த மாதிரி கேம்லாம் விளையாடுறதுக்கு ரேம் 6GB கொடுத்துருக்காங்களா, 4GB கொடுத்துருக்காங்களா, ப்ராசஸர் என்ன ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அதிகமாக பார்ப்போம். ஆனால் நம்ம ஒரு மொபைல் கையில் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த மொபைலில் தான் நம்ம டைரெக்டாக அந்த மொபைலை பார்ப்போம். நம்ம அந்த மொபைலில் நம்மளோட பார்வை எங்கே போடுவோம்னா டிஸ்பிளேல தான் போடும். ஏன்னா டிஸ்பிளேல தான் நம்ம மெசேஜ் ஆகட்டும் இல்லை படமாகட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம டிஸ்பிளே தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம். மற்றபடி வேறு எதுவுமே தெரியறது, கேமராவோ இல்லை ப்ராசஸரோ எதுவும் நம்ம கண்ணுக்கு தெரிய போகிறதில்ல, அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறதில்ல, டிஸ்பிளே தான் பார்ப்போம். அப்படிங்கும்போது அந்த டிஸ்பிளே வந்து எது வந்து நல்லாயிருக்கும், எந்த டிஸ்பிளே வந்து பெட்டராக இருக்கும், எது நல்லாயிருக்கும், அந்த டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டிஸ்பிளே இருக்குது, அதில் நிறைக்குறைகள் என்ன, எது பெட்டராக இருக்கும், உங்களுக்கு எது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத வந்து அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா TFT டிஸ்பிளே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க மார்க்கெட்டில். அப்போ ஒரு 3 years முன்னாடி TFT டிஸ்பிளே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி மொபைலில் TFT டிஸ்பிளே பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரொம்ப விலை கம்மி. TFT டிஸ்பிளே ரொம்ப விலை கம்மி, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும். TFT LCD அதாவது TFT டிஸ்பிளேனா தின் ஃபிலிம் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த TFT டிஸ்பிளேயில் நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில், அதாவது நம்ம அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பிரைட்னஸாக இருக்காது, ரொம்ப டல்லாக இருக்கும். பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்கும். வியூவிங் ஆங்கிள் எந்த ஆங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வியூவிங் ஆங்கிள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் வியூவிங். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராலாம் இருக்காது அப்போ இருந்த TFT டிஸ்பிளேயில். இதுக்கு அடுத்து என்ன டிஸ்பிளே அட்வான்ஸ்டாக வந்தது, இதுக்கு அடுத்து டிஸ்பிளே என்ன அட்வான்ஸ்டாக வந்தது அப்படின்னா IPS LCD டிஸ்பிளே கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதே இன்பிளான்ட் ஸ்விட்ச்னு சொல்லுவாங்க, லிக்விட் கிறிஸ்டல் டயோட். இதுதான் இந்த டிஸ்பிளே வந்து இதுக்கு அந்த TFTக்கு அடுத்து வந்து அட்வான்ஸ்டான டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிராண்டும் இதுலையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிவிலாம் கூட பார்த்திங்கன்னா IPS LCD டிஸ்பிளேல தான் வந்துட்டுருக்கு, ஸ்க்ரீன் அப்போ வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொபைலும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கரண்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில பிராண்ட்ஸ், ஒரு சில மாடல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா IPS LCD டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அந்த IPS LCD டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா விலை கம்மி மார்க்கெட்டில். அதுவும் இல்லாமல் அது வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் சன்லைட்டில் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பிரைட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எந்த ஆங்கிளில் வியூவிங் ஆங்கிளில் பார்த்தாலுமே நீங்கள் ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எந்த ஆங்கிளில் பார்த்தாலுமே சரி அந்த வியூவிங் ஆங்கிளில் வந்து அது தாராளமாக தெரியும், பார்க்கலாம். டைரக்ட் சன்லைட்டில் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பிரைட்னஸ் ரொம்ப அதிகம். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலை பூ அது என்ன கலரில் இருக்குது, இலை என்ன கலரில் இருக்குது, இல்லை ஒருத்தர் வந்து ஒரு பர்சனை வந்து ஒரு ஆளை ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த ஸ்கின் டோன்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேச்சுரலாக வந்து இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு நேச்சுரலாக காமிக்கும் இந்த IPS LCD டிஸ்பிளேல. அது ஒரு அட்வான்டேஜுங்க இதில். இந்த IPS டிஸ்பிளேல நேச்சுரல் கலர்ஸ் வந்து உங்களுக்கு இதில் அழகாக கிடைக்கும். இதுக்கு அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளேக்கு அடுத்தது என்ன அட்வான்ஸ்டாக என்ன டிஸ்பிளே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா OLED டிஸ்பிளே வந்து இதுக்கு அடுத்த அட்வான்ஸ்டாக வந்த டிஸ்பிளே. OLEDனா ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோடுன்னு சொல்லுவாங்க. இந்த OLED டிஸ்பிளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் கம்மி, டிஸ்பிளேயோட வெயிட் கம்மி. அதுவும் இல்லாமல் அவுட்டோரில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் கொஞ்சம் மைனஸ் இருக்குது. அவுட்டோரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு
பிரைட்னஸாக இருக்காது. ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளேயோட கம்பேர் பண்ணும்போது பிரைட்னஸ் கம்மியாக தான் இருக்கும், நார்மலாக தான் இருக்கும். ரொம்ப ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே அளவுக்கு பிரைட்னஸாக இருக்காது. அதுவும் இல்லாமல் அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கான்ட்ராஸ்ட் அதிகமாக இருக்கும், எமிட் பண்ணி கொடுக்கும். கலர்ஸ்லாம் எமிட் பண்ணி கொடுக்கும், அந்த சேச்சுரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படிங்கும்போது கலர்ஸில் கலர்ஃபுல்லாக இருக்கும், கலர் எமிட் பண்ணி கொடுக்கும், கலரில் கொஞ்சம் டார்க்காக தெரியும். அப்படிங்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த OLED டிஸ்பிளே. அவுட்டோரில் மட்டும் பிரைட்னஸாக அந்தளவுக்கு பிரைட்னஸாக இருக்காது. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன டிஸ்பிளே வந்திருக்கு மார்க்கெட்டில்னு பார்த்திங்கன்னா நம்ம சாம்சங் பிராண்டு இருக்குது பார்த்திங்களா. நம்ம சாம்சங் பிராண்டோட ஓன் டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளே. இந்த AMOLED டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ஆக்டிவ் மேட்ரிக்ஸ் ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோட் இதோட இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கோட ஓன் டிஸ்பிளே. இதில் இந்த டிஸ்பிளேயில் என்னப்பா அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதை விட கம்பேர் பண்ணும்போது இந்த டிஸ்பிளே கொஞ்சம் விலை அதிகம், எக்ஸ்பென்சிவ் தான், விலை அதிகம். இந்த டிஸ்பிளே ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளேயோட கம்பேர் பண்ணும்போது இது விலை அதிகம், ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே விலை கம்மி மார்க்கெட்டில். இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா அவுட்டோரில் வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ண முடியாது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் இருக்குது, கலர் பிரைட்னஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது அவுட்டோரில். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்ட்ராஸ்ட் ஆகட்டும், இல்லை சேச்சுரேஷன் ஆகட்டும், வியூவிங் ஆங்கிள் ஆகட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அந்த கலர் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கொடுக்கும். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டார்க் கலரில் இருக்கும். அது ஒரு சிலருக்கு அதை லைக் பண்ணுவாங்க, ரொம்ப கான்ட்ராஸ்ட் அதிகமாக ரொம்ப கலர்ஃபுல்லாக லைக் பண்ணுவாங்க. ஒரு சில நேச்சுரல் கலரை லைக் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி. இந்த AMOLED டிஸ்பிளேக்கு அடுத்து என்ன டிஸ்பிளே வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் சாம்சங்கோட டிஸ்பிளே தான், சாம்சங்கோட ஓன் மேனுஃபேக்சரிங் தான், ஓன் டிஸ்பிளே தான், சூப்பர் AMOLED டிஸ்பிளே. இந்த சூப்பர் AMOLED பார்த்தீங்கன்னா இதுக்கு டிஃப்ரென்ஸ் இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து அது வந்து பார்த்திங்கன்னா அந்த AMOLED டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், லைட் வெயிட்டு. இந்த சூப்பர் AMOLED டிஸ்பிளே பார்த்திங்கன்னா திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி, அதை விட கம்பேர் பண்ணி இன்னும் ரொம்ப திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப திக்னஸ் கம்மியாக இருக்கிறதால ஃப்ளெக்சிபிளாக வேறு இருக்கும். இந்த டிஸ்பிளே ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இந்த சூப்பர் AMOLED டிஸ்பிளே. இது வந்து பார்த்திங்கன்னா சன்லைட்டில் அந்தளவுக்கு சன்லைட்டில் அவுட்டோரில் வந்து அந்தளவுக்கு பிரைட்னஸாக இருக்காது. மற்றபடி கலர் சேச்சுரேஷன் வந்து கான்ட்ராஸ்ட் ஆகட்டும், அதெல்லாம் லைட் எமிட் பண்ணி கொடுக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக டார்க் கலர் வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் இந்த சூப்பர் AMOLED டிஸ்பிளே. அதே மாதிரி தான். ஓகேங்களா, இந்த AMOLED டிஸ்பிளேக்கும் சூப்பர் AMOLED டிஸ்பிளேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு என்ன டிஃப்ரென்ஸ்னால் அந்த AMOLED டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா டச்சு லேயர் இருக்குது பார்த்திங்களா, டச் சென்சார் லேயரும் டிஸ்பிளே லேயரும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்கும். அப்படிங்கும்போது கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் அந்த AMOLED டிஸ்பிளே வந்து இந்த சூப்பர் AMOLED டிஸ்பிளே கம்பேர் பண்ணும்போது திக்னஸாகவே இருக்கும், கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். இந்த சூப்பர் AMOLED டிஸ்பிளேல என்ன இது பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா டச்சு சென்சார் லேயரும் டிஸ்பிளே லேயரும் வந்து ஒரே இதில் கொடுத்துருப்பாங்க. ஒன்றா கொடுத்ததுனால திக்னஸ் ரொம்ப கம்மி, அதில் தனித்தனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும் AMOLEDல. சூப்பர் AMOLEDல வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக, அதாவது ரெண்டும் அந்த டச்சு சென்சார் லேயரும் டிஸ்பிளே லேயரும் ஒரே லேயராக கொடுத்ததுனால திக்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அந்த டிஸ்பிளே. ஓகேங்களா, இதுதான் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஓகேங்களா, இதுதான் டிஸ்பிளேஸ் வந்து இந்த வகையான டிஸ்பிளேலாம் இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஐபிஎஸ் டிஸ்பிளேக்கும் சூப்பர் AMOLED டிஸ்பிளே அதாவது AMOLED டிஸ்பிளேக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எது வந்து மைனஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து எது மைனஸ் ப்ளஸ்ங்கிறத சொல்லிடுறேன். நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரும்போதே கொஞ்சம் சொல்லியிருப்பேன் ஓவராலாக. பட் நான் வந்து கொஞ்சம் சொல்லியிருப்பேன் ஓவராலாக வந்து ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளேக்கும் AMOLED டிஸ்பிளேக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அந்த மைனஸ் ப்ளஸ்ஸை சொல்லிடுறேன். இந்த ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வால்பேப்பர் வச்சுருக்கீங்க, மொபைலில் வந்து ஃப்ரண்ட்டில் வால்பேப்பர் வச்சுருக்கீங்க, ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. சென்டரில் மட்டும் எஸ் அப்படிங்கிற ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. அந்த வார்த்தை பார்த்திங்கன்னா எஸ்ஸுங்கிற அந்த வார்த்தை ரெட் கலரில் இருக்குது, மீதி சுற்றி வந்து பிளாக் கலரில் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த எல்சிடி டிஸ்பிளேயில் அந்த லைட் எமிட்டிங் டயோட் சொன்ன பார்த்தீங்களா, அந்த டிஸ்பிளேக்கு பின்னாடி இருக்கிற அந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஆனில் இருக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் அந்த அந்த லெட்டர் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரில் இருக்கிற லெட்டருக்கும் பின்னாடி லைட் எப்பயுமே ஆனில் இருக்கும். சுற்றி அந்த பிளாக் கலரில் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, பிளாக் கலரில் இருக்குன்னு, அதுவும் பார்த்திங்கன்னா லைட் எப்பயுமே ஆன்லேயே இருக்கும், ஆஃப் ஆகாது. லைட் எப்பயுமே ஆன்லேயே இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ளை போயிட்டே தான் இருக்கும், பேட்டரியிலேருந்து சப்ளை போயிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி குறைய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா பேட்ரி குறைய வாய்ப்பு இருக்குங்களா. அதுவும் இல்லாமல் க்ரே கலரில் இருக்கும், பிளாக் கலரில் தெரியாது, க்ரே கலரில் இருக்கும் இதில் அந்த ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளேயில்.
சூப்பர் AMOLED டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா அது AMOLED டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர்ஸ் அந்த எஸ்ங்கிற லெட்டர் ரெட் கலரில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது மட்டும் வந்து அதுக்கு மட்டும் லைட் ஆனில் இருக்கும், அதுக்கு மட்டும் லைட்டை கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது அந்த அந்த இதுக்கு மட்டும் பேட்டரியிலேருந்து சப்ளை போகும். மற்றபடி சுற்றி இருக்கிற அந்த பிளாக் கலரில் இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா சுற்றியும், அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஆஃபில் இருக்கும். அப்படிங்கும்போது லைட் ஆஃபில் இருந்து என்ன ஆகும், பேட்ரி வந்து சப்ளை ஆகாது, பேட்டரியிலேருந்து பவர் போகாது, ஆஃபில் இருக்கும். அந்த லெட்டர்ஸ் அந்த ரெட் கலரில் அந்த எழுத்துக்கு மட்டும்தான், சென்டரில் இருக்க அந்த எஸ்ங்கிற எழுத்துக்கு மட்டும்தான் லைட் ஆனில் இருக்கிறனால பேட்டரியிலேருந்து சப்ளை போகும். அப்படிங்கும்போது பேட்டரி தாராளமாக சேவ் பண்ணலாம், சேவ் ஆகும், பேட்டரி வந்து சேவ் ஆகும். IPS LCD டிஸ்பிளேல வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி அந்தளவுக்கு சேவ் ஆகாது, பேட்டரி வந்து குறையும். இது வந்து AMOLED டிஸ்பிளேல வந்து பேட்டரி குறையாது. இதுதாங்க இதுக்கு அதுக்குள்ள டிஃப்ரென்ஸு. இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த AMOLED டிஸ்பிளேல வந்து பார்த்திங்கன்னா வேணுங்கிற இடத்துல வந்து லைட்டை கொடுக்கும், தேவையில்லாத இடத்துல லைட் ஆஃபில் இருக்கும். லைட் வேணுங்கிற இடத்துல கொடுக்கும், தேவையில்லாத இடத்துல லைட் ஆஃபில் இருக்கும் இந்த AMOLED டிஸ்பிளேல. இப்போ நீங்கள் ஒரு ஹாரர் மூவியை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹாரர் மூவி ரொம்ப டார்க்காக இருக்குது, சென்டரில் மட்டும் ஒரு ஆள் நின்றுட்டுருக்கான், அந்த ஆள் மட்டும் ஃபேஸில் அந்த 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 சென்டரில் மட்டும் வெளிச்சம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சுற்றி டார்க் கலரில் இருக்குது அந்த ஹாரர் மூவியில். அப்படிங்கும்போது AMOLED டிஸ்பிளேல பார்த்திங்கன்னா சென்டரில் அந்த வெளிச்சம் இருக்கிற அந்த கலராக ஒரு சப்ஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல மட்டும்தான் அந்த லைட் ஆனில் இருக்கும். உள்ள டிஸ்பிளே பின்னாடி இருக்க அந்த லைட் ஆனில் இருக்கும். மீதி எல்லா பக்கத்தில் இருக்க அந்த டார்க்காக இருக்கிற பக்கத்தில் ஃபுல் டார்க்காக இருக்கும், ரொம்ப டார்க்காக டீப் டார்க்காக இருக்கும். அப்படிங்கும்போது லைட் ஆஃபில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பேட்ரி கன்சப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், பேட்ரி ட்ரெயின் ஆகவே ஆகாது. LCD டிஸ்பிளே அப்படி கிடையாது. நீங்கள் எந்த மூவி பார்த்தாலும் சரி, அதில் பிளாக் கலரில் வந்தாலும் சரி, இல்லை வேறு கலரில் வந்தாலும் சரி, ரெட் கலரில் வந்தாலும் சரி, எப்பயுமே அந்த லைட் ஆன்லேயே தான் இருக்கும் LCD டிஸ்பிளேல. அப்படிங்கும்போது பேட்டரி வந்து கடகடன்னு குறைஞ்சிட்டு தான் இருக்கும், பேட்டரி வந்து சேவ் ஆகாது, பேட்டரி குறைஞ்சிட்டு தான் இருக்குங்க IPS LCD டிஸ்பிளேல. படம் பார்க்குறதுக்கு எது பெட்ரு, அப்படி கேம் விளையாடுறதுக்கு எது பெட்டர்னு என்ன கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா AMOLED டிஸ்பிளே தான் பெட்ரு. எப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா கலர் பிளாக் கலரில் காமிக்கும். ஆனால் IPS LCD டிஸ்பிளேல பிளாக் கலரில் காமிக்காது, க்ரே கலரில் தான் காமிக்கும். ஓகேங்களா, க்ரே கலரில் மாதிரி தான் காமிக்கும், டீப் பிளாக் கலரில் காமிக்காது. AMOLED டிஸ்பிளே மட்டும்தான் பிளாக் கலரில் காமிக்கும். அப்படிங்கும்போது ஒரு படம் பார்க்குறதாகட்டும், இல்லை ஒரு கேம் விளையாடுறீங்க அப்படிங்கும்போது AMOLED டிஸ்பிளே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரியே நீங்கள் எனக்கு நேச்சுரல் கலர் தான் வேணும், ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த ஃபோட்டோ பிக்சராகட்டும், இல்லை டிஸ்பிளேல அந்த பிக்சரை நீங்கள் பார்க்குறீங்க, எனக்கு அது வந்து நேச்சுரலாக தான் இருக்கணும். அப்படிங்கும்போது அந்த டிஸ்பிளே IPS LCD டிஸ்பிளே வந்து நேச்சுரலாக தான் இருக்கும் கலரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கலர்ஃபுல்லாக வேணும், ரொம்ப டார்க்காக கலர் எமிட் பண்ணி கொடுக்கும் வேணும். அப்படிங்கும்போது பட்சத்தில் நீங்கள் வந்து AMOLED டிஸ்பிளே வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதுதாங்க ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நம்ம சாம்சங் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ AMOLED டிஸ்பிளேல வந்து அவுட்டோரில் வந்து பிரைட்னஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இப்போ வர சாம்சங் மொபைலில், அதாவது S10, S10 Plus, S10e அப்படிங்கிற அந்த மாடலை பார்த்திங்கன்னா அவுட்டோர்லேயும் வந்து IPS LCD டிஸ்பிளேவோட பிரைட்னஸ் அதிகமாக கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க வந்து நிரூபிச்சிருக்காங்க. எப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு அந்த மொபைல் வந்து டெமோ கிடச்சிச்சினாவோ, இல்லை மொபைல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அவுட்டோரில் போய்ட்டு பிரைட்னஸை ஃபுல்லாக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்னஸாக இருக்குன்னு அப்படின்னு. ஏன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக இருந்தது மார்க்கெட்டில். AMOLED டிஸ்பிளேல எல்லாமே நல்லா இருக்குது, அவுட்டோரில் போகும்போது பிரைட்னஸ் மட்டும் என்னடா பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க சாம்சங் அவங்க சைடில் அந்த அந்த நெகட்டிவை வந்து ரொம்ப பாசிட்டிவாக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அவுட்டோர்லேயும் AMOLED டிஸ்பிளேல வந்து பிரைட்னஸை கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க டிஸ்பிளேல இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அவுட்டோரில் வந்து சன்லைட்டில் டைரக்ட் சன்லைட்டில் தாராளமாக நம்ம டிஸ்பிளேல தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த மொபைலை. ஓகேங்களா, அதுதாங்க டிஃப்ரென்ஸு. இதை நான் சொல்லான்ட்டு இருந்தால் சொல்லிட்டேன், இதையும் சொல்லிட்டேன் நான். ஓகேங்களா, இதை பற்றின அந்த ஸ்ட்ரக்சர், இந்த லேயர்லாம் வந்து நான் நம்ம வீடியோவில் போடுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். புரியலன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் பெட்டராக என்னால் எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இன்னொரு முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும், இல்லைனா நான் எந்த வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு வராது. ஓகேங்களா, நீங்கள் எந்த அளவுக்கு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு என்ன சொல்கிறது ஒரு ரீப்ளை பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு புரியல, இது புரியல, அது புரியல, இன்னும் இப்படி பண்ணியிருக்கீங்களா, இப்படி பேசியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் என்னென்ன எந்த அளவுக்கு சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு நானே நான் சேஞ்ச் பண்ணிக்குவேன், இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்குவேன் வீடியோ பேசுகிறதுக்கு, அது வீடியோ போடுறதுக்கு.
அந்த வீடியோவில் நான் பேசுகிறதுக்கு நான் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்குவேன். ரொம்ப வெயிலாக இருக்கிறனால அப்படியே ஃபேனுங்கெல்லாம் எதுவும் போடலை. நான் அப்படியே வேர்த்து ஊற்றிட்டுருக்கேன் எனக்கு. அப்படியே உட்காந்த இடத்துலையே பேசிகிட்டு இருக்கேன். தரன்னு வேர்த்து ஊற்றிட்டுருக்கேன் எனக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, டேக் கேர், பாய் பாய், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய் பாய், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.